அன்பான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இயேசுவின் வல்லமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வருக வருகவென்று நாங்கள் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த சேனலில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை காண செய்ய போகிறார். நீங்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களிகூற போறீங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். ஆதாரம் நீர்தானையா, என் அடைக்கலம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, என் அடைக்கலம் நீர்தானையா, என் வாழ்வின் வழியும் என் வாழ்வில் ஒளியும் என் வாழ்வில் எல்லாம் நீரே, என் வாழ்வின் வழியும் என் வாழ்வில் ஒளியும் என் வாழ்வில் எல்லாம் நீரே. ஆனந்தம் ஆனந்தம் அபிஷேகத்தா, ஆனந்தம் ஆனந்தம் அபிஷேகத்தா, ஆதாரம் நீர்தானையா, என் அடைக்கலம் நீர்தானையா, என் வாழ்வில் வழியும் என் வாழ்வில் ஒளியும் என் வாழ்வில் எல்லாம் நீரே, என் வாழ்வில் வழியும் என் வாழ்வில் ஒளியும் என் வாழ்வில் எல்லாம் நீரே. ஆனந்தம் ஆனந்தம் அபிஷேகத்தா, ஆனந்தம் ஆனந்தம் அபிஷேகத்தா. கர்த்தாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நல்ல ஜெப வேலைக்காக, இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் மகிழத்தக்கதாக உம்முடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற ஒரு ஆராதனையாக, உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பாடல் வேலை, ஸ்தோத்திர நேரம் எல்லாம் உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில் கர்த்தர் இந்த ஆராதனை வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க, உடைய செய்தியை ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. ஜனங்கள் தொடப்படணும், எல்லாவற்றிலும் ஒரு மாறுதலை நாங்கள் பார்க்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Oh
ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அருமையான இரட்சகர். ஆண்டவரே, அவர் அன்பான தேவன். எங்கெங்கேயோ நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், தேவனை அறியாமல் அலைந்து கொண்டிருந்தோம். நம்மளை தேடி வந்து உளையான சேற்றிலிருந்து, பாழும் நிலத்திலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே நிறுத்தினார் அல்லவா? அந்த தேவனை ஆராதிக்கிற வேளையில் 102ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற 13ஆம் வசனத்தில், தேவரீர் எழுந்தருளி ஆண்டவரே சீயோனுக்கு இறங்குவே, அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. தேவரீர் எழுந்தருளி. இந்த காலை வேளையில் அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய காரியத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் ஊழியத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் நீர் எழுந்தருளுவீராக. நீர் எழுந்தருளாவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. முதலாவது தேவன் எழுந்தருளுகிறார். அப்புறம் சீயோனுக்கு, எல்லாருக்கும் அல்ல, உறுதியாயிருக்கிற மக்களுக்கு, வனாந்திரத்தில் உண்மையாயிருக்கிற மக்களுக்கு, எல்லாம் நமக்கு சம்பூர்ணமாக இருக்கிற நேரத்தில் அல்ல, வனாந்திரமாக இருக்கும்போது தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது திரளான ஆடுகள் அவர் கையில் இருந்தால் கூட அவருக்கு ஒரு சூப்பர்வைசர் கிடையாது, ஒரு மேனேஜர் கிடையாது. இன்றைக்கு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. வேலை நல்லா நடக்குதா, கவனமாக நடக்குதா, சுத்தமாக செய்கிறாங்களா? ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு சூப்பர்வைசரும் கிடையாது. நமக்கு ஆண்டவர் தான் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். நம்மை ஆராதிக்கிற, நம்முடைய நினைவுகளை காண்கிறவர், நம்ம ஸ்தோத்திரம் செய்கிறத, நம்ம ஜெபிப்பதை, நம்ம கர்த்தருக்காக கொடுப்பதை யாரும் பார்க்க தேவையில்லை. தாவீது வனாந்திரத்தில் எல்லா வீட்டில் இருக்கிறாங்க, தகப்பன் பிள்ளைகளோட எல்லாத்த வீட்டில் இருக்கும்போது தாவீது வனாந்திரத்தில் இருந்தாலும் மழை வெயில் எல்லா நேரத்திலும் அவர் தன்னுடைய ஊழியத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உத்தமமாக இருந்தார். அதை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். நம்ம தேவ ஜனமே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் உத்தமத்தில் இருங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஒருவேளை காரியங்கள் மோசமாக போகிறது போல இருக்கலாம், ஜெபிக்க ஜெபிக்க காரியங்கள் மாறுதலாய் போகிறது போல இருக்கலாம், எல்லாம் வனாந்திரமாக இன்னும் மாறினது போல இருக்கலாம். ஆனால் அதை பார்த்து பயப்படாதீங்க. இல்லை, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு செட் டைம். ஆண்டவர் ஒரு டைமை செட் பண்ணி வச்சுட்டாராம், ஒரு காலத்தை செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஆனால் இந்த காலத்தில் ஒரு செட் டைம். அது என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்றார், எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறது முன்பதாக அந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தில், ஆள்களுக்கு பாதரட்சையை தடுத்துக்கள், நீ வேகமாக அந்த சாப்பிடு, நீ சீக்கிரமாக புறப்படுறதுக்கு முன்பதாகவே. எத்தனை ஆயத்தங்கள்! இந்த பந்தி என்பது சும்மா சாதாரண கிடையாது. வருகிற வாரத்தில் நாம் பந்தி எடுக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் தொடுத்து கொண்டு ஆண்டவரே அந்த பஸ்காவை புசிக்கிற வேளையில் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். நம்முடைய வீடுகளில் இதுவரைக்கும் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருந்தபடினால தான் ஒரு தீமை வராதபடிக்கு எல்லா தீமைகள் கடந்து போயிடுச்சான். கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஏனென்றால், நீ தண்ணீரில் கடக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய். எப்படி இருக்க முடியும்? கர்த்தர் நமக்கு தயவு செய்தபடியால். எத்தனையோ பேர் சின்ன சின்ன வியாதியிலெல்லாம் மரித்து போனார்கள், பெரிய பெரிய ஐஸ்வர்யங்களாக மரித்து போனார்கள். அதனால பிரியமானவர்களே, பம்பல்ல சொல்லப்பட்டபடி 2ஆம் அதிகாரத்தில் 19ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மூச்சத்து கிடக்கிறவன் பிள்ளைகளுக்காக நீ கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணு. கைகளை உயர்த்தி ராக்காலங்களில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, மூச்சற்று ஆண்டவரே திணறி கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் செபிக்கிற வேளையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிரியமான யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தை வாசிப்பார். என்னென்ன செய்யணும்? நீ வேகமாக சாப்பிடு, உன்னுடைய பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். பாருங்க, அந்த பஸ்காவை வேகமாக சாப்பிட்றாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு விடுதலை வரலை. விடுதலை வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் செட் பண்ணிட்டாரு. இதை நீ சாப்பிட்ட உடனே உனக்கு ஒரு விடுதலை வரும். அந்த செட் டைம். இப்போ கூட எந்த திருமண காரியமோ எந்த காரியமாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஆயத்தம் வேணும். சபைக்கு போகணுமா, ஒரு ஆயத்தம் வேணும். ஆராதிக்கிறது கூட ஏதோ ஒரு பாட்டை எடுத்தோம் பாடிட்டோம் அப்படி இல்லை. நீங்கள் வீட்டில் பாடி 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 சேர்ந்து காலையில் ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்று சொன்னால் சும்மா ஒரு பாட்டு புக்கை எடுத்துட்டு 4 பாட்டை பாடிட்டு போகிறதல்ல. ஆண்டவரே ஆண்டவரே, ஆராதனையின் ஆவி, ஆராதனையின் அபிஷேகம் எல்லா நுகங்களை முறிக்கும். எல்லாம் நம்ம கிவ் அப் பண்ணிடக்கூடாது. இந்த நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனிமேல் நடக்காது, இனிமேல் இது எப்படி நடக்கும்? இல்லை, கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர். பாருங்க, ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தாராம். அவர் பைபிளையே நம்ப மாட்டாராம். அப்போ ஆப்ரேஷன்லாம் பயங்கரமாக 4-5 ஆட்கள் பிடித்து அப்படியே துடிக்க தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம். அப்போ இவருக்கு கவலையாக இருக்குமா, எப்படி தான்
இந்த ஆப்ரேஷன் எப்படி நான் செய்கிறேன்னு. எத்தனையோ பேர் வலி தாங்க முடியாமல் செத்துருவாங்களாம். வலியே தாங்க முடியாதான். ஒரு சிலர் வலி தாங்கி கொண்டு பிழைச்சிருவாங்க, பயங்கரமாக அலறுவாங்களாம். அப்போ அதான் அந்த டாக்டர் ஒரு பெரிய சயின்டிஸ்டாகவும் இருந்தாராம். அப்போ அவர் நினைப்பாங்க, ஐயோ இதுக்கு என்னதான் மெடிசனு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களாம், நீங்கள் அவனுக்கு பைபிளை வாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். அப்போ அவர் சிரிப்பாரா, ஏன்னா அவர் ரொம்ப படிப்பாளி, அவர் நம்ப மாட்டாராம். ஒரு நாள் வேதத்தை அவர் திறந்து வாசித்தாராம். அப்போது ஒரு வசனம் வந்துச்சான், தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். இந்த வசனம் அவரை ரொம்ப டச் பண்ணிச்சான். ஐயோ, நம்ம ஜீசஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, முதல் சரீரத்தில் ஒரு ஆப்ரேஷனை பண்ணதே ஆண்டவராக இயேசுதானா பாருங்க. அப்போ நெடுநேரம் அதை யோசித்தாராம். அப்பா அந்த நித்திரை பண்ண வச்சாரு ஆண்டவர் பாருங்க. அப்பா அப்படியே அதை யோசிச்சுட்டே இருந்தாராம். அப்படியே அயர்ந்த நித்திரை, டீப் ஸ்லீப். அவர் சாவலை, மறிக்கல ஆதாம, அயர்ந்த நித்திரைய தேவன் வர பண்ணினார். இந்த வார்த்தை இரவும் பகலும் அவரோடு பேசிக்கொண்டே இருந்துச்சான். எப்படி இந்த டீப் ஸ்லீப் மனுஷனுக்கு கொண்டு வந்து வேதனை இல்லாத ஆப்ரேஷன் செய்யணும். அதுக்கு பிற்பாடு தான் அந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சி அனஸ்தேசியா கொடுத்து எத்தனையோ வருஷங்களுக்கு பின்பாடு இப்போ ஆப்ரேஷன்லாம் இவ்வளோ சக்ஸஸாக நடக்குது. எல்லாமே வேதத்தில் எழுதியிருக்குது பிரியமானவர்களே. இன்றைக்கி நியூஸில் கூட நீங்கள் கேளுங்க பாருங்கள். இன்றைக்கி நான் நியூஸில் கூட கேட்கும்போது சொன்னாங்க பாருங்கள், எகிப்தில் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்கும்படியாக வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தார் என்று பைபிள் சொல்லிருக்கிறது என்று நியூஸில் வாசிக்கிறாங்க. எல்லா வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது ஒருபோதும் பொய் சொல்லாது. இந்த வார்த்தையை நம்புங்க, மனுஷரை நம்ப வேண்டாம். ஆனால் இந்த வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தையில் ஆவி இருக்கிறது, ஜீவனம் இருக்கிறது. எது நடக்கலையோ நடக்கவில்லையோ கர்த்தர் சொன்னது நடக்கும். சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் சரி, நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் கண்ணில் முடிச்சோம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே இந்த ஒரு வார்த்தை ஆண்டவரே ஒரு பெரிய வைத்தியரை தொட்டதானால் இன்றைக்கு இந்த ஜீவனுள்ள வார்த்தை அநேகரை தொடுவதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக. யாரெல்லாம் பாவத்திலோ ஆண்டவரே அநியாயத்திலோ வியாதியிலோ ஆண்டவரே தாங்க கூடாமல் இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை விடுவிப்பீராக. ஆண்டவரே இப்பொழுதே ஒரு அதிசயம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதிகமாய்
வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மின் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். தேவ கிருபை
துதித்து துதி வழக்கத்தோடு எல்லாரும் கர்த்தர் நமக்கு செய்து போகிற எல்லா நன்மைகளுக்காக எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நாம் நம்மை காத்ததாலே, திட நம்பிக்கை தைரியமீந்தார் அவர் கிருபை என்றும் உள்ளதே, திட நம்பிக்கை தைரியமீந்தார் அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. எல்லாரும் பாடுமா? எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு, முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ, அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ, கர்த்தர் நல்லவர் என்று துதித்து போற்றிடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று துதித்து போற்றிடுவோம், அவர் செய்த நன்மைகள் ஏராளம் எண்ணி எண்ணி மகிழ்ந்திடுவோம், அவர் செய்த நன்மைகள் ஏராளம் எண்ணி எண்ணி மகிழ்ந்திடுவோம், ஆபத்து கூப்பிட்ட வேளை மனமிறங்கி பதில் அளித்தார், மனிதர் கைவிட்ட நேரம் கரம் நீட்டி அணைத்துக் கொண்டார், மனிதர் கைவிட்ட நேரம் கரம் நீட்டி அணைத்துக் கொண்டார், கர்த்தர் நல்லவர் என்று துதித்து போற்றிடுவோம். எல்லாம் சொல்வோமா? கர்த்தர் நல்லவர் என்று துதித்து போற்றிடுவோம், அவர் செய்த நன்மைகள் ஏராளம் எண்ணி எண்ணி மகிழ்ந்திடுவோம், அவர் செய்த நன்மைகள் ஏராளம் எண்ணி எண்ணி மகிழ்ந்திடுவோம், அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எல்லாரும் சொல்வோமா? அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்ன சத்தேடி வந்தீர், எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்ன சத்தேடி வந்தீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர், ஓ நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர், நன்றி எல்லாரும் நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி
ஆதாரம் நீர்தானையா, என் அடைக்கலம் நீர்தானையா. ஆதாரம் நீர்தானையா, என் அடைக்கலம் நீர்தானையா. என் வாழ்வின் வழியும் என் வாழ்வில் ஒளியும் என் வாழ்வில் எல்லாம் நீரே. என் வாழ்வின் வழியும் என் வாழ்வில் ஒளியும் என் வாழ்வில் எல்லாம் நீரே. ஆனந்தம் ஆனந்தம் அபிஷேகத்தா, ஆனந்தம் ஆனந்தம் அபிஷேகத்தா. ஆதாரம் நீர்தானையா, என் அடைக்கலம் நீர்தானையா. என் வாழ்வில் வழியும் என் வாழ்வில் ஒளியும் என் வாழ்வில் எல்லாம் நீரே. என் வாழ்வில் வழியும் என் வாழ்வில் ஒளியும் என் வாழ்வில் எல்லாம் நீரே. ஆனந்தம் ஆனந்தம் அபிஷேகத்தா, ஆனந்தம் ஆனந்தம் அபிஷேகத்தா. அன்பான சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் ஆதாரம் நம்முடைய ஆண்டவர் இயேசுதான். நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கலம் நம்முடைய ஆண்டவர் தான். கேடகமும் அவர்தான், துருகமும் அவர்தான், கோட்டையும் அவர்தான், ஒளியும் அவர், வழியும் அவர். ஆண்டவர் தாமே தொடர்ந்து நான் பார்க்க போகிறத சத்தியத்தை, சுருக்கமான சத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட என்னோடு கூட ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் அடிக்கடி எல்லாராலும் விரும்பி வாசிக்கப்படுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபகுக் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? குறித்த காலத்திற்காக தரிசனமானது வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்காக. ஐயா, அந்த குறித்த காலம்னா என்னையா? ஜோசியக்காரங்கள்லாம் சில நேரத்தில் சொல்லுவாங்க, உனக்கு நல்ல காலம் பிறக்குது. குடு காலம் சொல்லுவாங்க, நல்ல காலம் பிறகு. யாரு நல்லவனோ கெட்டவனோ குடிக்கிறவனோ எல்லாருக்கும் சொல்ற வார்த்தை. அதை போல இந்த வார்த்தையை சொல்லுகிறதா? கிடையாது. அன்பர்களே, நல்லா கவனிங்க. இந்த வேதத்தை வாசிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்காக, இயேசுவை நம்பின பிள்ளைகளுக்காக அங்கே ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. God has predetermined everything. எல்லாவற்றையும் அவர் முன்னதாக தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? அந்த குறித்த காலத்துக்கு முன்னதாகவே, தேவன் நியமித்த காலத்துக்கு முன்னதாகவே, தேவன் தீர்மானித்ததுக்கு முன்னதாகவே எனக்கு எல்லாம் வந்துவிட வேண்டும் என்று மனிதன் இன்றைக்கு எதிர்பார்க்கிறான். அதுதான் மனுஷோட வாழ்க்கையில வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க? நீங்க என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? ஐயா, நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் இயேசுவை தான் நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு அது கிடைக்கணும், எனக்கு இது வரணும், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்தால், இந்த வேத வாக்கியம் ஆபகுக் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்காக உங்களுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு அந்த குறித்த காலம் வரைக்கும் நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அந்த குறித்த காலம் நிறைவேறுகிற வரைக்கும் எல்லாவற்றையும் கொஞ்சம் நிதானமாக உங்களை சரிப்படுத்தி கொண்டு அது நிறைவேறுவதற்காக காத்திருங்கள். ஒரு அருமையான பிரசங்கியார் சொல்லுகிறார்,
கெட் ரெடி ஃபார் யுவர் செட் டைம், கெட் ரெடி. ஆனா இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறான்? கெட் ரெடியே கிடையாது, ஆயத்தமே கிடையாது, தன்னை ஆயத்தம் பண்றதே கிடையாது. ஆனா என்ன செய்யணும்? எனக்கு எல்லாம் வந்துடணும். ஆனா ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில என்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, என்றைக்கு இயேசப்பாவின் பிள்ளையா நீங்க மாறி அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கீங்களோ, உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் முன் தீர்மானித்து வைத்திருக்கார். ஆகவேதான் பிரசங்கின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதினதின் காலத்துல, காலத்துக்கு முன்னே உன் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. தேவன் குறித்த நாட்களுக்கு முன்பாக நீங்க எதிர்பார்த்த காரியம் வராது. ஆனால் தேவன் முன்னதாகவே அதினதின் காலத்துல அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக, எனக்காக அவர் முன்னதாக நியமித்து வைத்திருக்கிறார். என் அன்பான சகோதரி, சகோதரியே, நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறபடினால உங்க வாழ்க்கையில சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் கிடைக்குமா கிடைக்காதா என்று நீங்க அவநம்பிக்கையோடு வாழ தேவையில்லை. ஒருவேளை வானமே இடிந்து விழுகிறத போல, ஒருவேளை பூமி அதிர்ச்சியை வருகிறத போல இந்த உலகத்துல என்ன காரியம் நடந்தாலும் சரி, தேவன் உங்க வாழ்க்கையில அதினதின் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அந்த நாட்களுக்காகத்தான் ஆபகுக்கு 2:3 வாசிக்கிறோம், குறித்த காலத்திற்காக உங்களுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அங்க வாசிக்கிறோம், அதற்காக கொஞ்சம் காத்திருங்கள், அதற்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது முடிவிலே விளங்கும். அது தாமதித்தாலும் நீங்க பெற வேண்டிய நன்மை ஒருவேளை பெற முடியாதபடி அது தாமதித்து கொண்டிருந்தாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் இயேசுவின் வைத்திருக்க நம்பிக்கை விட்டு கொஞ்சமாக விலகாதிருங்க. ஆண்டவர் நம்பி இருக்கிற நம்பிக்கையில உறுதியா இருந்து பாருங்க. ஏற்ற வேளையில பைபிள வாசிக்கிறது, ஏற்ற வேளையில கர்த்தர் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். வேதாகமத்தில் எத்தனை உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். முதலாவதாக நாம் வாசிக்கிறோம், அந்த லூக்கா சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல வாசிக்கிறோம். அங்கே ஒரு தம்பதியரை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் யார்? அவருடைய பெயர் சகரியா என்பது, அவருடைய மனைவியின் பெயர் எலிசபெத் என்பது. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது வாசிங்கள். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. ஆசாரிய ஊழியம் முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். அந்த வார்த்தை கவனிங்க, சீட்டை பெற்றான். எத்தனையோ நாட்களாக இந்த தம்பதியர் பொறுமையோடு காத்திருந்தாங்க. எனக்கு எப்போ கிடைக்கும், நான் எப்போ போய் ஆலயத்தில் போய் தூபம் காட்டலாம், எப்போ என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று பொறுமையோடு காத்திருந்தேன். ஆனால் அன்றைக்கு தேவன் தீர்மானித்திருந்த ஒரு நேரம் வந்து விட்டது. நடந்தது என்ன தெரியுமா? சகரியாவின் பெயருக்கு சீட்டு விழுந்தது. நான் சொல்லுகிற இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி, எங்க குடும்பத்தில் எப்பயா நல்ல காரியம் நடக்கும், என் பிள்ளைங்களுக்கு எப்ப திருமண காரியம் நடக்கும், என் பிள்ளைங்க எப்போ வீடு கட்டி நல்ல வேலை வாங்கி நல்ல குழந்தை பாக்கியம் பெற்று என்னோட குடும்பம் எப்பொழுது சந்தோஷமா இருக்கும், நான் எதிர்பார்த்திருக்க பண உதவி எப்பொழுது எனக்கு வந்து சேரும், நான் எதிர்நோக்கி இருக்கிற காரியத்தை நான் எப்பொழுது செய்து முடிப்பேன், பல காரியங்கள் நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த சகரியா எலிசபெத்துக்கு ஒரு நாள் வந்தது, தேவன் தீர்மானித்த ஒரு நாள் வந்தது. அன்றைக்கு அவர் பேர்ல சீட்டு விழுந்தது. சீட்டு விழுந்த உடனே என்ன செய்தார்? அவர் போய் தேவாலயத்தில் தூபம் காட்டுகிறார். 11வது வசனத்துல வாசிக்கிறோம், அந்த சகரியா என்ன செய்கிறாரா? அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானார். திடீரென்று சீட்டு விழுந்தது பெருசு இல்லையா? அன்றைக்கு தேவ தூதன் வந்து நின்று விட்டார். சகரியாவே நீ பயப்படாதே. 13வது வசனத்துல வாசிக்கிறோம், தூதன் வந்து எதுக்காக நின்றார்? தூதன் அவரை நோக்கி சொல்லுகிறார், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரன். இதுதான் பல நாட்களாக காத்துக் கொண்டிருக்கிறார். மலடியாய் அவள் மனைவி கிடக்கிறாள். எவ்வளவோ நாட்களாக காத்துக் கொண்டிருக்கிறார். கிடைக்குமா? தேவன் குறித்த நேரம் வந்துவிட்டது, தேவன் தீர்மானித்த வேலை வந்துவிட்டது.
ஆகதான் வேதத்தை வாசிக்கிறோம். 119 சங்கீதத்துல 126வது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. தேவன் என்ன தெரியுமா செய்கிறாரா? நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அன்பான சகோதரனே, சகோதரியே, எத்தனையோ நாள் காத்து கொண்டிருந்தாரையா? அவர் என்ன ஒரு பாவியா? இல்ல. அந்த லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த தம்பதியர். தங்க வாழ்க்கையில எந்த விதமான அசுத்த காரியம் வராதபடி ஆண்டவருடைய கட்டளையின்படி எல்லாம் வாழ்ந்தாங்க. ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தாங்க. ஆண்டவர் பிரியப்படித்தான் வாழ்ந்தாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? எவ்வளோ நாட்களாக காத்து கொண்டிருக்கிறேன், எப்போ எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும், எப்போ எனக்கு இந்த நன்மை வரும், காத்து கொண்டே இருந்தார். அன்பான சகோதரி, சகோதரி, நடந்தது என்ன? அன்றைக்கு சீட்டை பெற்றார். தேவ தூதன் வந்தார். அவர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நான் இருந்த சொல்லியிருப்பேன் 119 சங்கீதத்தில், அந்த 126வது வருஷத்தை சொல்லியிருப்பேன். கர்த்தருக்கு நீதியை செய்யும் வேளை அது வந்து விட்டது. என் அன்பான சகோதரி, சகோதரி, அதிக நாளா நீங்க காத்து கொண்டிருக்கீங்களா? பொறுமையோடு இருக்கீங்களா? ஏசப்பா விசுவாசத்தோடு ஏசப்பா எனக்கு செய்வார் என்று அவர் மேல் நம்பிக்கையோடு இருக்கீங்களா? சோர்ந்து போகிற கெட் ரெடி ஃபார் யுவர் மிராக்கிள். உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் இன்றைக்கு ஆயத்தமாகுங்கள். நீங்கள் ஆயத்தமாகி அவருக்காக காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அந்த நோவாவின் காலத்துல பயங்கரமான பெருவெள்ளம் வந்தது. என்ன நடந்தது? நோவாவை கர்த்தர் பேழைக்குள்ள அனுப்பினார். நோவாவும் குடும்பமும் பேழைக்குள்ள போய்விட்டாங்க. அந்த ஆதியாம புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 16வது வருஷத்துல வாசிக்கும் போது 150 நாள் அளவும் வெள்ளம் பெருகி கொண்டே இருக்கிறது. நோவாவும் அவன் குடும்பமும் பேழைக்குள்ள அடைபட்டு கிடக்கிறாங்க. மிருகங்களோடு, ஊரும் பிராணிகளோடு, பறவைகளோடு, எல்லாவிதமான மிருகங்களோடு ஜோடி ஜோடி அந்த பேழைக்குள்ள எல்லாம் உள்ளே கிடக்கிறது. நோவாவுக்கு கலக்கம். இந்த பேழை எங்க போ தங்கமோ? இது பேரழிவில் நான் தப்புவேனா இல்லையா? பெரிய கலக்கத்தோடு இருந்தபோது 150 நாள் பெருகினது. இன்னும் 40 நாள் போனது. இன்னும் 7 நாள் போனது. காகத்தை வெளியே விட்டு பார்த்தாராம், புறாவை விட்டு பார்த்தாரு. அவருக்குள்ள ஒரே கலக்கம். ஆனா அந்த வசனத்துல வாசிக்கிறான், உன்னிடத்தில் இருக்கிற சகல மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு. ஆண்டவர் பேழையின் கதவை திறந்து விட்டார். எத்தனை நாட்களாக கதவு அடைபட்டு கிடந்தது. ஒரு நாள் வந்தது, திறந்து விடு. ஆண்டவர் பேழையின் கதவை திறந்துட்டாரு. ஏனென்றால் அதுக்கு முன்னால எத்தனையோ ஒரு அவசரப்பட்டு பார்த்தாரு. காகத்தை விட்டு பார்த்தாரு, புறாவை விட்டு பார்த்தாரு. எப்படியாவது என் வாழ்க்கையில ஒரு திறப்பு உண்டாகுமான்னு பார்த்தாரு. ஆனா ஏற்ற வேலை வந்தது. கர்த்தருக்கு நீதியை செய்யும் வேலை வந்தது. நோவாவுக்கு கதவை திறந்தார். அந்த பரிசுத்த பூமியாகிய, பரிசுத்த பர்வதமாகிய, நாம் இங்க வாசிக்கிறோம், அந்த அரராத் மலையில அவன் இறங்கின போது கதவு திறக்கப்பட்டது. என் அன்பு சகோதரி, சகோதரி, அநேக நாட்களாக உங்க வாழ்க்கையில ஏதோ அடைபட்டு கிடக்கிறதா? நோவாவுக்கு கதவை ஏற்ற வேளையில திறந்தது போல சகரியாவுக்கு எலிசபெத்துக்கும் குறித்த வேளையிலே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தது போல, அவர்களுக்கு ஒரு சீட்டை பெற்றுக் கொடுத்து அவங்க மேல சீட்டை விழ வைத்து கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்தது போல உங்களுக்கு செய்யத்தான் போறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நான் மட்டுமல்ல, எங்கள் இயேசுவின் ஆலயத்தில் உபவாச ஜெபத்தில், எல்லா ஜெபத்திலும் இந்த போன் வழியை தொடர்பு கொள்கிற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் குறித்த காலத்துக்காகத்தான் எல்லாம் அப்படியே இருக்கிறது. ஆனால் குறித்த காலம் முடியும் போது அது விளங்கும். அது தாமதித்தாலும் அது காத்திரு, அது பொய் சொல்லாது. அது நிச்சயமாய் உன் வாழ்க்கையில அது நிறைவேற போகும். பிள்ளைகளுடைய திருமண காரியமா, குழந்தை பாக்கியமா, வீடு கட்டுகிற விஷயமா, எதுவானாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்காக ஏற்ற வேளையில அதினதின் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஐயா, அப்படியானால் நான் என்னையா செய்யட்டும்? வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல வாசிக்கும் போது அங்க பெதஸ்தா என்கிற ஒரு குளத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். நான் முடிக்க போகிறேன்.
பெதஸ்தா என்கிற குளம் என்று சொன்னால் இரக்கத்தின் வீடு. அந்த இரக்கத்தின் வீட்டில் பாருங்க, எத்தனையோ வியாதிஸ்தர்கள் கிடக்கிறார்கள். ஆனா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, 38 வருஷமாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு நாளான வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நன்றாய் கவனிங்கள் பிரியமானவர்களே, இயேசு ஒரு நாள் பெதஸ்தா குளத்துக்கு வருகிறார். 5 மண்டபங்கள் உண்டு. அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் இயேசு வரும்போது ஏராளமான வியாதிஸ்தர் படுத்து கிடக்கிறார்கள். ஒரு வியாதிஸ்தன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு வியாதிஸ்தன் ஐயோன்னு கதறி கொண்டிருக்கிறான், ஒரு வியாதிஸ்தன் என்னென்னமோ பண்ணி கொண்டிருக்கிறான். எந்த வியாதிஸ்தனையும் இயேசு பார்க்கவில்லை, யாரையுமே பார்க்காம நேராய் கடந்து வந்து 38 வருஷமாக படுத்து கிடக்கிற அந்த திமிர்வாதக்காரனை நேராய் வந்து சந்திக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, 38 வருஷம் ஒரே நிலையில கிடக்கிற வியாதிஸ்தனை காண இயேசு நேரடியாக வருகிறார். காரணம் என்ன? குறித்த காலத்துக்காக கர்த்தர் நீதியை விளங்க செய்ய நேரம் வந்துவிட்டபடினால. அந்த யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல வாசிக்கிறார், கர்த்தர் மகிமைப்படும்படியான வேளை வந்துவிட்டது. கர்த்தர் மகிமைப்படும்படியான வேளை வந்துவிட்டது. ஆகையால் என்ன செய்தார்? நேரடியாக இந்த வியாதிஸ்தனத்துல வந்து அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ 38 வருஷம் வியாதி, ஆனால் வெகு காலமான வியாதியோடு இருக்கிறாய். ஒரு வியாதி ஒரு பக்கம் உன்னை திமிர்வாதத்துல வைத்திருக்கிறது, இன்னொரு வியாதி உன்னை படுத்த படுக்கை ஆக்கிவிட்டது, பாவம் என்கிற வியாதிக்குள்ள கிடக்கிறாய். ஆகையால் உன்னை பார்த்து அன்றைக்கு ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டபோது அவன் சொன்ன பதில் நிறுத்தினான், ஆமா ஆண்டவரே, நான் சொஸ்தம் அடைய வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். ஆனால் என்னை இந்த குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே என்று கதறுகிறான். அன்பானவளே, இயேசு அந்த மனுஷனுடைய உள்ளத்துல ஒரு விருப்பத்தை உண்டாக்கினார். நான் இன்றைக்கு இந்த படுக்கை விட்டு எழும்ப வேண்டும், நான் இன்றைக்கு இந்த படுக்கை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஒரு விருப்பத்தை இயேசு அவனுக்குள்ள உண்டாக்கி விட்டுட்டு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. 38 வருஷமாக கிடைக்காத ஒரு அற்புத சுகம் அன்றைக்கு கொடுத்தார். என்ன காரணம்? குறித்த காலத்துக்காக தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. அது அன்றைக்கு வெளிப்பட ஆரம்பித்தது. அன்றைக்கு சுகமடைய ஆரம்பித்தான். நாம் அங்கே வாசித்தோம் 102ஆம் சங்கீதத்தில் 16-17 வசனங்கள் வாசிக்கும் போது 102ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. குறித்த காலம் மாத்திரமல்ல, தேவன் என்ன செய்வாராம்? 102ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அன்பான சகோதரரே, தேவரீர் எழுந்தருளுவீர். நன்றாய் கவனியுங்கள். அந்த குறித்த காலம் சொன்ன நீதியை செய்யும் வேலை, நீதியை சரிகட்டும் வேலை, கர்த்தர் மகிமைப்படும்படியான வேலை, தேவன் தீர்மானித்த நேரம் அது வந்துவிட்டது. ஆகையால் அந்த 102ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தேவரீர் எழுந்தருளும் ஆண்டவரே. அடுத்தபடியாக வாசிக்கிறோம், தேவரீர் எழுந்தருளி நீ சீயோனுக்கு இறங்குவீர். இறங்குகிற ஒரு காலம் இது. தேவன் எழுந்தருள காலம். அன்பான சகோதரி, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் எழுந்தருளுவார், உனக்கு இறங்குவார். 3வது வாசிக்கிறோம், தயை செய்கிற காலம். 4வது வாசிக்கிறோம், அதற்கான குறித்த நேரமும் வந்திருக்கிறது. ஏன் என்ன நடந்தது? அந்த 102ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்துக்கு மேல நாம் வாசிக்கிறோம். ஒரு அருமையான பகுதியை வாசிக்கிறோம். நான் முடிக்க போகிறேன். 102ஆம் சங்கீதத்தில் 1 வசனத்துக்கு மேல ஒரு குறிப்பை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? துயரப்படுகிற. நன்றா கவனி, இந்த வார்த்தை யாருக்காக? துயரப்படுகிறவன், துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்திலே தன் வியாகுலத்தை தெரிவித்த விண்ணப்பம். துக்கப்படுகிறவன், துயரப்படுகிறவன், வியாதிப்படுகிறவன், வியாகுலப்படுகிறவன். திரும்ப வாசிக்கிறோம், வாசிங்க.
துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்திலே தன் வியாகுலத்தை தெரிவிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்றாரு? தெரிவிக்கும் போது தேவன் எழுந்தருளுவார். இது தேவன் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் சபைக்காக, உங்கள் ஊழியத்துக்காக தேவன் எழுந்தருளும் ஒரு நேரத்துல வந்திருக்கிறோம். வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா, எத்தனையோ நாட்களாக ஆபிரகாம் காத்துக்கொண்டே இருந்தார். ஏற்ற வேளையில ஈசாக்கை கொடுத்தார். சிறைச்சாலையில் இருந்தார் யோசேப்பு, எத்தனையோ நாள் இருந்தார். தேவன் எழுந்தருளினார். சிறையில் இருந்த யோசேப்பை கர்த்தர் விடுதலையாக்கி ராஜாவுக்கு முன்பாக நிற்க வைத்தார். வேதத்தில் எத்தனை உதாரணங்கள்! கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்த தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் செய்த அற்புதத்துக்கு அளவே இல்லை. என் அன்பான சகோதரி சகோதரி, உங்க வாழ்க்கையில் என்னவாக இருக்கட்டும், தேவன் எழுந்தருளுவார். உங்களுக்கு இறங்குவார், உங்களுக்கு தயை செய்வார். ஏனென்றால் தேவன் அதின் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்திருக்கார். ஒரு பக்தன் சொல்றார், God has scheduled everything. தேவன் என்ன செய்திருக்கிறார்னா, ஒரு அட்டவணை போட்டு வச்சுட்டார். இந்த மாதத்துல உனக்கு இதை செய்ய வேண்டும், அதை யார் தடுத்தாலும் மாற்ற முடியாது. கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் அட்டவணையை போட்டு வச்சிருக்கார். உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, உங்க பிள்ளைகளிடத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, பண விஷயத்துல, உங்க சரீர சுகத்துல ஆண்டவர் கால அட்டவணை, ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கார். அதை யாராலும் மாற்ற முடியாது, அதை யாராலும் மாற்ற முடியாது. கர்த்தர் நிறைவேற்றுவார். அது வரைக்கும் நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுக்கு ஒரு நேரம் தேவையில்லை, ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் தேவையில்லை. உன்னை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த நாளிலே கர்த்தர் நேர்த்தியாக உனக்காக செய்து முடித்ததை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். என் அன்பு சகோதரன், உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆவியான மெய்யாகவே உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். ஏனென்றால் அதின் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆதாரம் நீதானையா, என் அடைக்கலம் நீதானையா. அல்லேலூயா. ஆனந்தம் ஆனந்தம் அபிஷேகத்தா, ஆதாரம் நீதானையா, என் அடைக்கலம் நீதானையா. என் வாழ்வின் வழியும், என் வாழ்வின் ஒளியும், என் வாழ்வில் எல்லாம் நீரே. என் வாழ்வில் வழியும், என் வாழ்வில் ஒளியும், என் வாழ்வின் எல்லாம் நீரே. ஆனந்தம் ஆனந்தம் அபிஷேகத்தால், ஆனந்தம் ஆனந்தம் அபிஷேகத்தா. எங்கள் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர்தாம்பா எங்களுக்கு ஆதாரம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளுக்காக, எல்லா குடும்பங்களுக்காக கண்ணீரோடு, பாரத்தோடு, பிரச்சனையோடு, ஒரு பக்கம் பண பிரச்சனை, இன்னொரு பக்கம் சத்துருக்களின் பிரச்சனை, இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ளேயே குடும்ப நண்பர்கள் இருந்து கொண்டு, குடும்ப நபர்கள் இருந்து கொண்டு எத்தனை பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்துல அப்பா எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நீங்க செய்ய ஆரம்பித்து விட்டீர், ஒரு விடுதலை கொடுக்க ஆரம்பித்து விட்டீர். கர்த்தர் மென்மேலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.
Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.